இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். 7ஆம் 8ஆம் வசனங்கள். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா யோவான் ஸ்நானகனை எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் தான் தீர்க்கதரிசி அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் கிறிஸ்தியன் அப்படிங்கிற மேசியாவோ அப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் அவன் அந்த ஒளி அல்ல. பிரகாசிக்கிற ஒளியான இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் ஒளியாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். அவன் சொல்லுவான், நான் நீர் எலியாவா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை. தீர்க்கதரிசியா? இல்லை. அப்போ நீர் யார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், கர்த்தருக்கு வழியை செவி பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிட வேண்டிய சத்தமாக இருக்கிறேன் அப்படின்பார். அப்போ அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர். என்னிலும் மேன்மையுள்ளவர் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு பின் வருகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துகிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாக அவர் சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதமும் செய்யலை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அவன் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு விளக்காக இருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்களில் மனிதர்களை பெரிதுபடுத்துகிறாங்க. ஊழியக்காரரையோ, இல்லைன்னா ஒரு மனிதனையோ, இல்லைன்னா ஒரு வசதி படைத்தவனையோ, நடிகனையோ, தலைவனையோ என்ன செய்றாங்க, தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க, பெரியவன் ஆக்கிடுறாங்க, தெய்வமாக ஆக்கிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் தான் ஒளி, மெய்யான ஒளி அவர் தான். அவர் சொல்கிறாரு, அவன் அந்த ஒளி அல்ல. யோவான் ஸ்நானன் ஒளி கிடையாது. அவன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். நாமும் கூட இந்த உலகத்தில் அநேகர் பெரிய பெரிய ஆட்கள் உண்டு. ஆனால் அவங்கெல்லாம் தெய்வம் கிடையாது. மெய்யான தெய்வமாக இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன். அவரை தவிர வேறு யாரும் தேவன் கிடையாது. அவரை தவிர வேறு யாரும் பரிசுத்தரும் கிடையாது. ஆனால் நம்ம எந்த ஒரு மனிதனையும் தெய்வமாக ஆக்கக்கூடாது. சில பேர் அப்படி மனிதனை தெய்வமாக ஆக்கி அவங்கள வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாதபடிக்கு நான் பார்த்துக்கொள்ள வேணும். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். நாமும் கூட மனிதர்களை பெரிதாக நினைக்கக்கூடாது. ஆனால் அவங்க மேலே அன்பு இருக்கணும். ஆனால் அவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அவங்க சாட்சி கொடுக்க வந்தவங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்க வந்தவங்க தான் பிரசங்கிமார், ஊழியக்காரங்க எல்லாருமே. அதனால் நாமும் மனிதர்களை அல்ல, மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென்.